ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காரணமில்லாமல் இந்த வராகி அம்மா எதுவும் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? இப்போது இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னதன் காரணமும் அதுதானேன் செல்லமே. எது உன்னை விட்டு போயிடுச்சு, எது உன் வாழ்க்கையில் நடக்காது நீ நினச்சியோ அதையே உன் விருப்பப்படி உனக்காக முடித்து கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் உனக்கு சாதகமாக நடத்தி தருவதற்காக தான் இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னேன் என் செல்லமே. பச்சை கற்பூரம் என்பதே மிகவும் சக்தி வாய்ந்தது. அது மன அமைதியை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், நேர்மறை ஆற்றலை உன்னை சுற்றி உருவாக்கும், நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்கும் என எத்தனையோ சக்திகளை பெற்ற அற்புதமான விஷயம். அதனால தான் இதை அவ்வளவு சுலபமாக யாரும் வெளியில் காட்டுவதில்லை. நீயும் யாரிடமும் சொல்லாமல் தீபமேற்றும் போது அதில் ஒரு சிறு பச்சை கற்பூர துண்டை போட்டு தீபமேற்று. அது நிச்சயமா உன் மனசுக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும். அதே நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை சிறப்பான வெற்றி பெற்ற ஆளாகவும் உருவாக்கும். ஆம் என் செல்லமே, உன்னை விட்டு விலகி போக துடித்த விஷயங்களையும் உன்னிடமே வந்து சேர்க்கக்கூடிய அற்புதங்களையெல்லாம் நான் செய்ய போகிறேன். எது எப்போது கிடைக்கும் என எதிர்பார்த்து ஏக்கத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் முன் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் தருவதற்காக தான் இந்த பச்சை கற்பூரத்தையும் தொட சொன்னேன் என் செல்லமே. எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் உண்மையானவங்க, எல்லாரும் பாசமுள்ள மனிதர்கள் என நினைத்து பழகியது உன்னுடைய தவறு தானே. இனிமேலாவது யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டினா உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பதே இருக்காது. எப்படியெல்லாமோ வாழணும்னு நீ ஆசையாய் எதிர்பார்க்கிறாய், பலவாராய் கற்பனை செய்கிறாய். ஆனாலும் நீ இப்படிதான் வாழ வேண்டும் என முடிவு செய்வது உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வமாக மாறிவிட்டதல்லவா? காசு பணத்தை பொறுத்து தானே இன்றைய மனிதனின் வாழ்க்கை இருக்கிறது. சில நேரங்களில் சில இடங்களில் நீ வெறும் பார்வையாளராக மட்டுமே இருந்துவிடு என் தங்கமே. நீ தேவையில்லாத இடத்தில் யார் உன்னிடம் கருத்து கேட்காத இடத்தில் போய் உன்னுடைய வார்த்தைகளை சொல்லவும் வேண்டாம், உன்னுடைய செயல்களையும் உதவிகளையும் செய்யவும் வேண்டாம். ஏன்னா அவங்களா வந்து கேட்டால், அவங்களா வந்து சொன்னால் மட்டும் நீ உன்னுடைய கருத்தையும் உன்னுடைய வேலைகளையும் செய்தால் போதும். அப்போதுதான் உனக்கு அங்கே மரியாதை இருக்கும். உயிரே நிரந்தரமில்லாத உலகமாக தானே இருக்குது. யாருடைய வாழ்க்கை எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த நிமிடம் நாளைய பொழுது உயிரோடு இருப்பாங்களான்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி உயிரே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனித உறவுகள் மட்டும் நிரந்தரமாக உன் கூடவே இருந்துடுவாங்களா என்ன? நீதானே எல்லாரையும் உரிமையோடு நினைக்கிறாய் தவிர யாரும் உன்னை அந்த அளவுக்கு பெரிதாக நினைப்பதில்லை என் செல்லமே. எல்லாமே உன் தவறுதான். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ வைக்கக்கூடிய அன்பையும் பாசையும் நிரந்தரம்னு நம்ப வேணாம். நீ கலங்கி நிற்கும்போது யாரும் உன்னை தேடி வரலன்னு நினைக்காத. இந்த வராகியம்மா நான் நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க தயாராகத்தான் இருக்கிறேன். ஒரு ஆண் தவறு செய்தால் அந்த குடும்பமே அழிந்து போகும். ஆனால் ஒரு பெண் தவறு செய்தால் அந்த தலைமுறையே அழிந்து போகும். நீ எப்போதும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார். நீ இதுநாள் வரை வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளவோ ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் பெற்றுள்ளாய், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நித்தமும் இந்த ஏமாற்றங்களே உனக்கான முடிவாக இருந்து விடாதே என் செல்லமே. தினமும் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தவறாக நடக்குது. நீயும் யாருக்கிட்டையாவது ஏமாறும் விதமாக சில விஷயங்கள் அவ்வப்போது நடக்கத்தான் செய்கிறது. ஏமாறும் விதம் புதியதாக இருக்குதே தாயே, ஆனால் ஏமாற்றம் மட்டும் என் வாழ்க்கையில் நின்று போகலையேன்னு தானே வருத்தப்படுறேன். சில நேரங்களில் நீ அன்பு வைத்த மனிதர்கள், நீ நம்பிக்கை வைத்த மனிதர்கள் உன்னை ஏமாற்றுவதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். கலியுக காலமான இதில் யார் எதை செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்போ செய்கிறாங்கன்னே தெரிய முடியாத, புரிய முடியாத சூழ்நிலையாக இருக்கிறதா? கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகிற விஷயங்களெல்லாம் சிறப்பாக அமைவதற்கான பொறுப்பை இந்த வராகி அம்மா நான் ஏற்றுக்கிறேன். நீ என் மேலே அன்பு வச்சுருக்க, நம்பிக்கை வச்சுருக்க, பாசம் வச்சுருக்க. அதுக்காக நீ எனக்கு கோடி கோடியாக செலவழிக்கணும், கோவில் உண்டியலில் வந்து கொட்டணும்னு நான் சொல்ல மாட்டேன். அதற்கு பதிலாக நீ அனாதை குழந்தைகளுக்கு ஒரே ஒரு வேளை வயிறார உணவு கொடுத்தா போதும். அனாதை குழந்தைகள் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இல்லாத பிள்ளைகளும் எளிய பிள்ளைகளும் உணவு உண்ணவே வசதி இல்லாத பிள்ளைகளும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வசதி படைத்த கோடானு கோடி கொண்ட கோடீஸ்வரரும் என்னுடைய பிள்ளைகள் தான். சாப்பிட உணவு கிடைக்காமல் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் தான். அவங்கவங்க கர்மாவை பொறுத்து அவங்கவங்க வாழ்கிறாங்களே தவிர இது எல்லாமே ஒரு நாள் மாறத்தான் போகிறது.
காசு பணம் கொண்டவர் கஷ்டப்படும் சூழ்நிலையும் உருவாகும். கஷ்டப்பட்டு வறுமையோடு வாழ்பவர் நாளை உயரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். நீ உன் வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்க. ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இழக்கதான் நேருமென் செல்லமே. வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒன்றை இழக்க நேரிடும்போது பெரிதாக வருத்தப்படாதே. வாழ்க்கைனா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒன்றை நீ இழக்க நேரிட்டாலும் கூட அதுக்கு பிறகு நீயே நினச்சி பார்க்காத அளவுக்கு சுவாரஸ்யமாக பல நல்ல விஷயங்களை நீ பெறுவாய். புயல் காற்று அடித்து புல் வளைஞ்சு போகுமே தவிர ஒடிஞ்சு போகாது. அதே போல தான் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் துயரத்தையும் உண்டாக்க முடியுமே தவிர உன்னை துவண்டு போக விட்டுவிட மாட்டேனேன் செல்லமே. நீயும் உன்னுடைய பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்படக்கூடாது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக தானே. என்ன நடந்தாலும் என்னால் வாழ முடியும், ஜெயிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஏதாவது ஒருவருக்கு உதவி செஞ்சுட்டு நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு சொல்லி காட்டுவது என்பது தவறு தான். ஒருபோதும் மற்றவர்களுக்கு செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடிய ஆளாக நீ இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் உனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை மறக்காமல் அவர்களுக்கு நன்றி உள்ளவராக காலம் முழுவதும் இருக்க வேண்டும். நன்றி இல்லாமல் மறந்து போவதும் குற்றம்தான், செய்ததை சொல்லி காட்டுவதும் குற்றம்தான். நல்லது செஞ்சால் மறந்துடு. வேற யாராவது உனக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அதை மறக்காமல் அவர்களுக்கு திரும்ப செய்துவிடு. ஏன்னா நீ இன்னைக்கு உதவி பெற்றவர்களுக்கான நன்றியை நினச்சி நல்லது செஞ்சினா அது ஒரு மடங்காக பல மடங்காக இந்த உலகம் முழுவதும் பரவும் என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் பலவிதமான துரோகங்களை செய்கிறான். அன்பால் ஏமாத்துறான், அன்பால் ஏமாற்றி துரோகம் செய்கிறான். காசு பணத்தை ஏமாற்றி துரோகம் செய்கிறான். வஞ்சகத்தால் துரோகம் செய்கிறான். பழி பாவத்தால் துரோகம் செய்கிறான். பொய் சொல்லி துரோகம் செய்கிறான். ஏமாற்றி துரோகம் செய்கிறான். எய்த்து பிழைத்து துரோகம் செய்கிறான். ஆனால் துரோகங்கள்லேயே மிகப்பெரியது நம்பிக்கை துரோகம் அல்லவா? உனக்கு அன்பானவர்கள் மீது உன்னை நம்பியவர்களுக்கு நீ ஒருபோதும் ஏமாற்றி அந்த துரோகத்தை செய்து விடாதே. உன்னை நம்பியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த நம்பிக்கைக்குரிய ஆளாக, நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீ நடந்துக்கோ. ஒரு சிலர் உன்னை ஒதுக்கி வைப்பாங்க, ஒரு சிலர் உன்னை மட்டம் தட்டுவாங்க. யார் எதை செய்தாலும் நீ உன் வாழ்வில் பார்த்து நடந்து கொள்ளேன் செல்லுமே. ஒருபோதும் நீ ஏமாந்து போகக்கூடிய ஏமாளியாக இருந்துவிடவே கூடாது. எல்லாவற்றையும் சமாளித்து எல்லாரையும் தாண்டி மிதித்து தடைகளை தாண்டி உயர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஆளாக நீ இரு. மனிதர்களுடைய மரணம் வரை எல்லார் மனசிலையும் இருக்கக்கூடிய கேள்வி என்பது யாரை நம்புவது என்பது தானே. இப்படி யாராலும் யாரையுமே நம்ப முடியாத ஆட்களாக கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய மனிதர்களாக நிறைய பேர் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பொய் என்பது 100 துரோகங்களுக்கு சமம். ஒரு துரோகம் என்பது 100 கொலைகளுக்கு சமம். அப்படிப்பட்ட துரோகம் எனும் பொய்யையும் கொலைகளையும் நீ செய்துவிடக்கூடாது என் செல்லமே. யாரை நம்பணும்னு உனக்கு தெரியலைனாலும் நீ எல்லாரும் நம்பக்கூடிய அளவில் நல்ல பிள்ளையாக இரு. காலம் செல்ல செல்ல எல்லார் மனசுக்குள்ளேயும் இந்த மாற்றத்தை இந்த வராகியம்மா நான் உருவாக்குவேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்க மனிதர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் நீ எவ்வளவோ அனுசரித்து போகிற. இருந்தாலும் கூட அவங்க உன்னை புரிஞ்சுக்காம தான் செய்கிறது தான் சரின்னு தன் சுயநலத்தை பற்றி மட்டுமே யோசித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தானே. ஒரு கட்டத்துக்கு மேலே நீயே வெறுத்து போய் எல்லாரும் சுயநலமாக இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் மற்றவங்களுக்காக யோசிக்கணும், நாமும் சுயநலமாகவே வாழ்ந்திருக்கலாமோ என்ற யோசனையை உனக்குள் புகுத்தத்தான் செய்வார்கள். ஆனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ மனம் தளராதே. கோபத்திலோ வருத்தத்திலோ வார்த்தைகளை விட்டு விடாதே. நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழப்பார்.